ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் நெட் சென்டரில் போடும்போதோ இல்லை வந்து இந்த கவுன்சிலிங்கை பற்றி தெரிஞ்சவங்கள கூட வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன மிஸ்டேக் விட்டாலும் அப்படின்னாவே அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும். அதனால் நம்மள்ட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூட வச்சுட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி யாரும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளை தேடி வரலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறையா டீம் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சில டீம் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வந்து என்ன பார்த்தா குறைச்சிருக்காங்க கொஞ்சம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, அதாவது நமக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. டபுள் என்ட்ரி வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அதனால் அவங்களே வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏற்கனவே நமக்கு கொடுத்த அந்த ரவுண்ட் 1 ஷெடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்போன் கிடையாது, கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 31 ஜூலை, அதாவது 31 இந்த மாதம் எண்டு வரைக்குமே நமக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதே மாதிரி நமக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி. சரியா, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 PM, அதாவது நீங்கள் பேமெண்ட் லாஸ்ட்டாக, அதாவது 31 லாஸ்ட்டாக கூட நீங்கள் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதை தெளிவாக பார்த்தீங்கன்னா 31 3 மணி வரைக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 31 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாய்ஸ் லாக்கிங், சரியா, எல்லாமே வந்து ஆக்சுவலாக 28 வரைக்கும் நமக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே எதுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னா 31 மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அந்த சீட் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, சரியா, அந்த டேட்டில் வந்து சீட் ப்ராசஸிங் நடக்கும்போது ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள், சரியா, 3rd, 4th வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நமக்கு டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4th, நமக்கு 3rd வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும். நீங்கள் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4thலேருந்து 8thக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து என்ன பார்த்து கொடுத்துருக்காங்க. அதனால் தெளிவாக பார்த்துங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.